வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்லர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். விருதுநகர்லேருந்து உங்கள் சாமுவேல். வணக்கம். வாரந்தோறும் திங்கட்கிழமை உங்கள் மத்தியில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இன்றைக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணன் எப்பயுமே கேள்விகள் நிறையா வச்சுருப்பார் அவர். ஆமாம், இன்னைக்கு ஒரு கேள்வியோடு தான் வந்தேன். சொல்லுங்கள். வீடு கட்டுறதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கும். வீடு கட்டுறது அப்படியா? இப்படி எடுத்துக்கலாமே, எப்படி சொல்லுவோம், வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை. சரி, நானே கட்டுறேன். வீடு கட்டுவதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் அது வந்து நிறைய வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோவில் இப்போ போகுது. அப்படியா? ஆமாம், இடியாப்பம். ஆமாம், ரொம்ப அருமையாக ஓடிட்டு இருக்கு இடியாப்பம். ஓகே, அதாவது வீடு கட்டுவதற்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ணலாம். ஆமாம், அது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது தெரியாது. அது சம்பந்தமான காணொலியாக இருக்கு. சொல்லணும். அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்ரூவல் வாங்குறது, போர்வெல் போடுறது, டிபி கனெக்ஷன், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அதெல்லாம் விட்டுருக்கோம். முக்கியமான ஒரு 4 விஷயம், ஒரு 5 விஷயத்த சொல்றேன். முக்கியமானது சொல்லிடுங்க. சரியா? முக்கியமான ஒரு 5 விஷயத்த கூட சொல்றேன். முதல்ல வந்து ஒரு பிளான், ஒரு திட்டமிடுதல், ஒரு வரைபடம் நமக்கு தேவை. சரி, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து வரைபடம் கண்டிப்பா அவசியம். எந்த ஒரு பிளானும் இல்லாம நம்ம வந்து வீடு கட்ட முடியாது. அதனால இன்ஜினியர்ட்டையோ இல்லை பில்டிங் கான்ட்ராக்டர்ட்டையோ ஒரு வரைபடத்தை போட்டு வாங்கிக்கணும். ரூம் என்னென்ன சைஸ்ல வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வரைபடம் இருந்தா தான் நம்ம இப்ப ஏற்கனவே ஒரு வீட்டுல இருப்போம். அடுத்து நம்ம ஒரு கனவு வச்சிருப்போம். நம்ம அடுத்து போற வீடு வந்து இதை விட கொஞ்சம் பெட்ரூம் பெருசா இருக்கணும், ஹால் பெருசா இருக்கணும், பாத்ரூம் ரொம்ப பெருசா இருக்கு, அடுத்ததுல கொஞ்சம் சின்னதாக்கிடுவோம், அப்படின்னு நிறைய விஷயங்கள் வச்சிருப்போம். அதனால வந்து ஒரு பிளான், ஒரு திட்டமிடுதலான ஒரு வரைபடம் ஃபர்ஸ்ட் தேவை. சரி, ரெண்டாவது வந்து ஃபியூச்சர் பிளான். இது வந்து பிளான், ஃபியூச்சர் பிளான் எதிர்காலத்தை கணக்கிட்டு தான் அவர் நம்ம வீடு என்ன செய்யணும். அதாவது நம்ம வருமானம் எப்படி வருது, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம லோன் எல்லாம் அது மாதிரி எதிர்காலத்தை குறித்து நம்ம ஒரு கணக்கு வைக்கணும். சரி, இப்போ நம்ம இப்போ 2 பேர் இருப்போம், அல்லது 3 பேர் இருப்போம். ஒரு திருமணம் ஆகிற வயசுல ஒரு பையன் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருக்கு அடுத்து திருமணம் மேரேஜ் முடிஞ்சு அவருக்கு ஒரு ரூம் தேவைப்படும். ஆமா, சரியா? அப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு நீங்க இந்த விஷயத்த சொல்லும்போது எங்க அண்ணன் சொன்னாப்புல கூட ஒரு வார்த்தை, வீடு ஓடிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் எதிர்காலத்துல நம்ம எப்படி இருக்கணும்ன்றதையும் நம்ம யோசிச்சு வீடு கட்டும் போதே கட்டினா தான் திரும்ப கட்ட முடியாது அப்படின்னாப்புல. அந்த வாக்கியத்தை நான் இங்க முன்னாடி வைக்கிறேன். அதனால வந்து எதிர்காலத்துடைய கனவோடு கூட நம்ம வீடு கட்டணும். ஒருவேளை நம்ம அடுத்து ஒரு இப்போதைக்கு நம்ம 2 வீலர்ல போயிட்டு இருப்போம், அடுத்து ஒரு கார் வாங்கியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு கார் பார்க்கிங் வேணும். சரியா? அது எல்லாமே நம்ம வந்து ஃபியூச்சர் பிளானோட நம்ம ஒரு வீடு கட்டும்போது ஃபியூச்சர்ல நம்ம ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும். சரியா? அடுத்து 3வது விஷயம், செலவு கணக்கு. ஆரம்பத்திலே ஒரு கணக்கு போடுவது நல்லது. அதுக்கு வந்து பிளான் போட்டா தான் செலவு கணக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த ஒரு பிளான் போட்டு போறோம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னா, அப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு 25 லட்ச ரூபா தேவைப்படுது, ஒரு 30 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நம்ம வந்து பிளான் பண்ணிடலாம். சரி, நமக்கு பட்ஜெட் வந்து ஒருவேளை லோன் போடலாம், இல்லை கைக்குள்ள ரூபா இருக்கும், இல்லை ரெடி பண்ண வேண்டியிருக்கும். அதனால அந்த செலவு கணக்குகள் நமக்கு ஆரம்பத்திலே தெரிவது நல்லது. சரி, அப்போ 3வது விஷயம் வந்து பட்ஜெட்டு. சரியா? அதுக்கடுத்து 4வது விஷயம் மெட்டீரியல். மெட்டீரியல்னா பொருட்கள் யூஸ் பண்ணுவதில் எந்த ஒரு சமரசமும் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த குறைந்த விலையில சிமெண்ட்டை போடுவோம், குறைந்த விலையில கம்பியை போடுவோம், அந்த மாதிரி எல்லாமே குறைந்த வீட்டுல போய் கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாதுன்றீங்க. ஆமா, கஞ்சத்தனம் பண்ணாம இருந்தா லைஃப் இருக்கும். இப்போதைக்கு நீங்க செலவை குறைக்க நினைச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பராமரிப்பு செலவுகள் கூடிக்கிட்டே இருக்கும். அதனால செலவு கூடுது குறையுது, அது 2வது பிரச்சனை. கட்டுறோம் உருப்படியா கட்டிடுவோம் அப்படின்னு கட்டிடுவோம். நானும் கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன சார் நீங்க ஆரம்பத்துல இவ்வளவு சொன்னீங்க, இப்போ இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், வேலையில எதுவும் குறை இருக்கிறதா மட்டும் பாருங்க. செலவுகள் கூடவும் பொருட்களுடைய விலைகள் ஏறும் இறங்கும், அது வந்து 2வது. வேலை வந்து ஏதாவது நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, ஏதாவது குளறுபடிகள் இருக்கிறதா அது மட்டும் சொல்லுங்க. சரியா? வேலை தெளிவாக பார்த்துருக்கோம். அப்போ 10 காசு கூடத்தான் ஆகும், குறையாது. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு விரும்புகிற மாதிரி கட்டி கொடுக்க பட்ஜெட் கூடிக்கிட்டு தான் இருக்கும். இது எல்லா 10 நாளும் முன்னாடி சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு நினைக்கிறேன். அடுத்து கடைசி விஷயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? அதான் முதல்ல சொன்னேன், பிளான், திட்டமிடுதல், ஒரு வரைபடம் தேவை. 2வது ஃபியூச்சர் பிளான், எதிர்கால கனவு. 3வது பட்ஜெட்டு.
எவ்வளவு செலவு வரும் என்ன வருமானத்துக்கு தகுந்த மாதிரி. ஆமா. நான்காவது மெட்டீரியல், பொருட்கள் வாங்குறது யூஸ் பண்ற விஷயம். ஐந்தாவது எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் முக்கியமான ஒண்ணு. அதாவது அனுபவம். அனுபவம் நிறைந்த கொத்தனார், அனுபவம் நிறைந்த ஒரு எலக்ட்ரிஷியன், அனுபவம் நிறைந்த ஒரு டைல்ஸ் போட்டவர், அனுபவம் நிறைந்த ஒரு கார்பெண்டர், எல்லாமே அனுபவம் நிறைந்தவங்களா இருக்கணும். சரியா? எல்லாமே சிறப்பா வேணும்னா சிறப்பான ஆள்களும் இருக்கணும். ஆமா. நம்ம போய் இப்போ புதுசா யாரையாவது போய் ஒரு ஆளு வேலை பழகிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நீங்க எலக்ட்ரிஷியன் வேலை கூப்பிடுவீங்களா வீட்டுக்கு? கூப்பிட மாட்டீங்கல்ல? கூப்பிட மாட்டேன். ஏன்னா முக்கியமானது அவர் ஏதாவது புதுசா வீட்டுக்குள்ள செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆமா. அதனால வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு வீடு கட்டும் போதே அந்த கொத்தனார் எப்படிப்பட்டவர், நிறைய வீடு கட்டியிருக்காரு, அவரை கூப்பிடுங்கப்பா அப்படிம்போம். அதே மாதிரி டைல்ஸ் ஓட்டுறவர், நம்ம பில்டிங் ஃபுல்லாக அவர் தாங்க ஒட்டுறாரு, அதனால அவருக்கு இந்த வேலை. வீடுன்றது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுறைக்கும் சொல்லணும். நம்ம ஒருத்தர் கட்டி வச்சுட்டு அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு போயிடுவோம். நம்ம பேர பிள்ளைங்க அப்படின்னு வரும்போதுல இது இன்னார் கட்டின வீடு, நம்ம தாத்தா வீடுன்னு சொல்கிறத விட எந்த கொத்தனார் கட்டினாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அவங்க காலத்தில் அந்த கொத்தனார் கட்டினாருன்னு அவங்களுடைய பேர் தான் அந்த வீட்டுக்கு வரும். கண்டிப்பாக. அதனால வீடு கட்டுவதற்கு முன்னாடி இந்த ஒரு 5 விஷயம், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு நாங்கள் வந்து இவ்வளோதான் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த 5 விஷயத்தை மறந்துடாதீங்க. பிளான், ஃபியூச்சர் பிளான், பட்ஜெட்டு, மெட்டீரியலு, எக்ஸ்பீரியன்ஸ், இதை வைத்து அடுத்து நீங்கள் தரமான ஒரு வீடை கட்டுங்கள். எல்லா யோசனையும் சரியாக இருக்கும்போது வீடும் சரியாக அமைஞ்சிடும். ஆமாம். நன்றி. ஓகே, இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி இதோட கேட்டுக்கிறேன். இந்த சப்ஸ்கிரைப்னு சொல்கிறீங்க. ஆமாம். அது சப்ஸ்கிரைப்ன்றது ஒரு தடவை தான் பண்ணணும். திரும்ப பண்ணோம்னா என்ன ஆகும்? திரும்ப பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சது போயிடும், அப்படி குறைஞ்சிடும். அப்போ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் ஒரு தடவை மட்டும் பண்ணுங்க. லைக் எல்லா வீடியோவுக்கும் பண்ணுங்க, ஷேர் எல்லா வீடியோவுக்கும் பண்ணுங்க. இப்போ வந்து ஹைப்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, அதை வந்து டச் பண்ணீங்கன்னா பாயிண்ட்ஸ் வரும், 320 330 வரும். அதை கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வீடியோ வந்து ஷோவ் ஆகிட்டு இருக்கும். சரி சரி. அதனால பாயிண்ட்ஸ் கொடுக்க மறக்காம உங்க ஆதரவை கொடுங்க. ஆமாம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த தலைப்போடு கூட சந்திக்கலாம். நன்றி. பாய்.